ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வசுதேவர் மற்றும் அன்னை தேவகியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் குருகுலத்தில் கற்று குருவின் இறந்த மகனை யமலோகத்திலிருந்து குருதட்சணையாக அழைத்து வருவது. பகவான் ஸ்ரீ அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி கூன் முதுகின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் நேரடியாக அன்னை தேவகி மற்றும் தந்தை வசுதேவரிடம் சென்றனர். அவர்களே விஷ்ணுவாசிகள் சூழ்ந்திருந்தனர். நரேஸ்வரரே, தனது 2 மகன்களையும் கண்டதும் கட்டுப்பட்டிருந்த பெற்றோரின் கட்டுக்கள் உடனடியாக அறுந்து போயின. கருடன் வரும்போது பாம்பின் கயிற்றில் கட்டுக்கள் தானாகவே அறுந்து போவது போல பலராம சுவாமியும் அவரது பெற்றோரும் அவரது செல்வாக்கை குறித்த அறிவால் நிறைந்திருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீஹரி உடனடியாக தனது மாயையை பரப்பினார். அது உலகையே வலுக்கட்டாயமாக வசீகரிக்க வல்லது. பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் எனது மகன்கள் என்பதை அறிந்த வசுதேவர் பற்றுதலால் கலங்கி விழிகளில் விழிநீருடன் திடீரென்று அன்னை தேவகியுடன் எழுந்து 2 மகன்களையும் தனது இதயத்தோடு அணைத்து கொண்டார். பின்னர் விஷ்ணு மக்களால் சூழப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி அவர்கள் இருவருக்கும் உறுதியளித்து தனது தாய் வழி தாத்தா உக்கிரசேனரை வடமதுரையின் மன்னராக்கினார். கம்சனுக்கு பயந்து மற்ற நாடுகளுக்குள் ஓடிப்போன யாதவர்களை கடவுள் அழைத்து எதுபுரியில் தங்கள் குடும்பத்தினருடன் வாழ ஒரு இடத்தை அன்புடன் வழங்கினார். கோபியர்களுடன் தனது இல்லத்திற்கு செல்ல தயாராக இருந்த நந்தராஜருக்கு வணக்கம். அது செலுத்திய பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் இணைந்து தனது மந்திரத்தால் அவரை மயக்கி, தத், இப்போது நீங்கள் இந்த மதுராபுரியில் வசிக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியேற விரும்பினால் செல்லுங்கள். நாங்கள் எதுவம்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்து என் சகோதரரான பலராம சுவாமியுடன் உங்களிடம் வருவேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வணங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட நந்த மன்னர் வசுதேவரை மனதார ஏற்றுக்கொண்டு பிரஜத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு நட்சத்திரத்தில் தான் செய்த முதல் 10 லட்சம் பசு தானத்தை நிறைவேற்றுவதற்காக வசுதேவர் பிராமணர்களுக்கு ஆடைகள் மற்றும் மாலைகளால் அலங்கரித்து முடிந்தவரை பல பசுக்களை வழங்கினார். பின்னர் நீதியை அறிந்த வசுதேவர் கர்காச்சாரியாரை அழைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் யாக சடங்குகளை செய்தார். பின்னர் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அனைத்து அறிவியல்களையும் கற்க தயாராக சாதாரண மக்களைப் போல குரு சாந்திபினி முனிவரிடம் வந்தனர். குருவிற்கு நன்றாக சேவை செய்ததன் மூலம் மாதவர்கள் இருவரும் குறுகிய காலத்தில் அனைத்து அறிவியல்களையும் கற்றுக்கொண்டு அனைத்து கற்றவர்களுக்கும் தலைவர்களானார்கள். பின்னர் 2 சகோதரர்களும் தங்கள் கரங்களை கூப்பி குருவிற்கு தானம் செய்ய தயாரானார்கள். அந்த நேரத்தில் பிராமண குரு இருவரிடமும் தனது இறந்த மகனை தானம் செய்ய கேட்டார். பிறகு 2 சகோதரர்களும் தங்க பாத்திரங்கள் பொருத்தப்பட்ட ஒரு தேரில் ஏறி பிரபாச தீர்த்தத்தில் கடலுக்கு அருகில் சென்று தங்கள் மனதையும் புலன்களையும் கட்டுக்குள் வைத்திருந்தனர். இருவரும் மிகவும் வலிமையானவர்கள். கடல் உடனடியாக நடுங்குவதையும் ராலோகி சிறந்த காணிக்கையை கொண்டு வந்ததையும் அறிந்து 2 கரங்களையும் கூப்பி அவரது பாதங்களில் பணிந்தனர். இறைவன் அவரிடம், என் குருதேவரின் மகனை நீங்கள் விரைவில் திருப்பி தர வேண்டும். உங்கள் மிகப்பெரிய அலைகளின் மேகங்களுடன் நீங்கள் அந்த பிராமண சிறுவனை கடத்தி சென்றீர்கள். கடல், இறைவா, தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அதிபதியே, நான் அந்த பிராமண சிறுவனை கடத்தவில்லை. சங்கு வடிவில் உள்ள 5 அசுரர்களால் அவன் கடத்தப்பட்டிருக்கிறான். அந்த வலிமை மிக்க அசுர மன்னன் எப்போதும் என் வயிற்றில் வசிக்கிறான். கடவுளே, அவன் தேவர்களுக்கும் பயமுறுத்துபவனாக இருக்கிறான். எனவே தாங்கள் அவனை வெல்ல வேண்டும். நாரத மாமுனிவர் கூறினார். கடல் இப்படி கூறுவதை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ஆடைகளை இடுப்பில் இறுக்கமாக கட்டிக்கொண்டு பயங்கரமான ஆர்ப்பரிக்கும் கடலில் மிகுந்த சக்தியுடன் குதித்தார். விதேக மன்னரே, 3 உலகங்களின் எடையை தாங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாவலுடன் வஜ்ரகூட மலையால் கலக்கப்பட்டது போல் கடுமையாக கடல் நடுங்கியது.
பின்னர் வீரமிக்க அரக்கன் பஞ்சஜனன் திடீரென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் தோன்றி போருக்கு தயாராக இருந்தான். அவன் மாதவனை நோக்கி தனது ஈட்டியை வீசினான். ஆனால் கரத்தினில் ஈட்டியை எடுத்துக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை கொண்டு அவனை தாக்கினார். இடி போன்ற கரம் மற்றும் பாதங்களை கொண்ட கம்சன் திடீரென்று சிறிது கிளர்ச்சி அடைந்து எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சண்டையிடத் தொடங்கினான். கோவிந்த பகவான் மீண்டும் தனது கைத்தடிகளால் அவரை தூக்கி மேடையில் வீசினார். அவரது மார்பில் ஏறி மாதவன் தனது கிரீடத்தை அகற்றினார். பின்னர் உடனடியாக பகவான் ஸ்ரீஹரியே அவரது தலைமுடியை பிடித்து மேடையிலிருந்து கீழே வீசினார். யாரோ ஒரு மலையின் உச்சியிலிருந்து ஒரு கனமான பாறையை கீழே போட்டது போல பின்னர் அனைத்திற்கும் அடித்தளமாக இருந்த எல்லையற்ற சக்தி வாய்ந்த நித்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மிகுந்த பலத்துடன் அவர் மீது பாய்ந்தார். அரசரே, அவர் இவ்வாறு விழுந்ததால் அங்கே தரை திடீரென்று ஒரு தட்டு போல ஆழமாகி பூமி 2 மணி நேரம் நடுங்கிக் கொண்டே இருந்தது. மனிதர்களின் கடவுளை சிங்கம் இறந்த யானையை இழுத்துச் செல்வது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போஜராஜனின் இறந்த உடலை அனைவருக்கும் முன்பாக தரையில் இழுத்தார். மனிதர்களின் கடவுளை அந்த நேரத்தில் இங்கும் அங்கும் ஓடும் மன்னர்களின் அழுகை சப்தம் வலிமை மிக்க கம்சன் பகை உணர்வுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஒரு புழு ஒரு பெண் பூச்சியின் வடிவத்தை எடுப்பது போல தனது வடிவத்தை அடைந்தார். கம்சன் வீழ்ந்ததை கண்டு அவனது 8 வலிமை மிக்க சகோதரர்களான சுகுத், சிருஷ்டி, நயக்ரோதா, துஷ்டிமான், ராஷ்டபாலக், சுனாமா, கங்கா மற்றும் ஷங்கா ஆகியோர் கோபத்தால் உதடுகள் நடுங்கி கேடயங்களையும் வாள்களையும் எடுத்துக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி போரிட விரைந்தனர். அவர்கள் நெருங்கி வருவதை கண்ட ரோஹிணியின் மைந்தனான பலராம சுவாமி கரத்தில் ஒரு கதாயுதத்தை பிடித்து கொண்டு சிங்கம் மான் மீது கர்ஜிப்பது போல அவர்களை நோக்கி கர்ஜித்தார். மிதிலேஸ்வரே, மிதிலையின் மன்னரே, தாங்கள் அந்த கர்ஜனை மட்டுமே அவர்களை மிகவும் பயத்தில் ஆழ்த்தியது. அவர்களின் ஆயுதங்கள் குச்சியால் அடிக்கப்படும் போது மாம்பழங்கள் விழுவது போல அவர்களின் கரங்களில் இருந்து விழுந்தன. ஆயுதம் ஏந்தாத அந்த வலிமை மிக்க மனிதர்கள் யானை அதன் தும்பிக்கையால் ஒரு மலையை தூக்குவது போல பலராம சுவாமியை எல்லா பக்கங்களிலிருந்தும் குத்த தொடங்கினர். அவர் பலராம சுவாமி சிருஷ்டி மற்றும் சுனாமாவை ஒரு சுத்தியலால் கொன்றார். நேக்ரோதனை தனது கரங்களின் வேகத்தால் வீழ்த்தினார். கங்காவை தனது இடது கரத்தினால் கொன்றார். மாதவன் தனது இடது கரத்தினால் சங்கு, சுகுத் மற்றும் துஷ்டிமானை நசுக்கி ஆளுநரை தனது வலது பாதத்தின் அடியால் மரணத்தின் கன்னங்களுக்கு அனுப்பினார். இவ்வாறு புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களைப் போல 8 வீரர்களும் திடீரென தரையில் விழுந்தனர். விதேக ராஜரே, அவர்களின் ஒளி இறைவனில் உறிஞ்சப்பட்டது. தேவர்களின் எக்காலங்கள் முழங்கத் தொடங்கின. அந்த நேரத்தில் சுற்றிலும் ஆரவாரம் எழுந்தது. தேவர்கள் உடனடியாக நந்தனவனத்தின் மலர்களை பொழிந்தனர். வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் மகிழ்ச்சியுடன் நடனமாடத் தொடங்கினர். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் இறைவனை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். பிரம்மதேவரும் மற்ற கடவுள்களும் முனிவர்களும் சித்தர்களும் விமானங்களில் இறைவனை காண வந்தனர். அவர் வேத மந்திரங்களை ஊதி தனது சகோதரர்களான பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் தெய்வீக குரல்களிலிருந்து துதிக்கத் தொடங்கினார். இதன் பிறகு கம்சனின் இருப்பை அடைந்த ராணிகள் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தனது கரங்களால் மார்பில் அடித்து கொண்டு தாங்கள் அடைந்த விதவையை குறித்து துக்கமடைந்து புலம்பத் தொடங்கினர். அந்த பெண்கள், ஆண்டவரே, போர் வீரரே, வலிமை மிக்க வீரரே, எங்கே சென்றீர்கள்? நீங்கள் 3 உலகங்களையும் வென்றவர், தெய்வங்களால் கூட வெல்ல முடியாத ஒரு வீரன். உங்கள் சகோதரியின் பிறந்த குழந்தைகளை இரக்கமின்றி கொன்றீர்கள். மேலும் 10 தினங்களுக்கு குறைவான வயதுடைய மற்றும் அதற்கு மேற்பட்ட பிற குழந்தைகளையும் வலுக்கட்டாயமாக கொன்றீர்கள். அந்த கொடிய பாவத்தின் காரணமாக நீங்கள் இந்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றனர். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இவ்வாறாக உலகின் பாதுகாவலரான முழுமுதற் கடவுள் கண்ணீரால் நனைந்த முகங்களை கொண்ட ஏழை மற்றும் துயரத்தில் இருந்த மன்னர்களுக்கு பொறுமையை கொடுத்தார். யமுனை நதிக்கரையில் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நறுமணம் மிக்க சந்தன குழம்பினால் நிரப்பப்பட்ட கல்லறைகளை செய்து இறந்த மாமன்களுக்கு ஆழ்நிலை சடங்குகளை செய்தார். இது ஸ்ரீ கர்க்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் உருவான கம்சனை கொன்றது என்ற 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.